அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. படிக்காத மோடியும் பற்றி எரியும் வட இந்தியாவும், இதைத்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வட இந்தியா, குறிப்பாக ராஜஸ்தான், அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோருமே சமூக வலைத்தளங்களின் மூலமாக பார்த்திருப்பீர்கள். ஒரு டெய்லர் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லோருக்கும். எல்லா இடங்களிலிருந்தும் கடும் கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நானும் என்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துவிட்டு என்ன நடக்குது, ஏன் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். முன்னதாக படிக்காத மோடி பற்றி எரியும் வட இந்தியா அப்படிங்கிறதுல படிக்காத மோடியை பற்றி பார்த்துட்டு நம்ம ஏன் வட இந்தியா பற்றி எரியுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மோடி ஒரு டிகிரி ஹோல்டர், ஒரு பட்டதாரி என்று பாஜக தொடர்ச்சியாக சொல்லி வந்துச்சு. அப்போ எந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கினார் என்ற சான்றிதழ்களை எல்லாம் பலரும் பொதுவெளியில் கேட்ட பொழுது, பல விவாதங்கள் அது குறித்து எழுந்த பொழுது, அதற்கு நேரடியாக இதுவரைக்கும் எந்த இடத்திலிருந்தும் ஆதாரப்பூர்வமாக சான்றுகளோடோ ஆவணங்களோடோ இந்த கல்வியைத்தான் படித்தேன், இந்த கல்லூரியில் படித்தேன் அல்லது இந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றேன் என்று அவர்கள் தரப்பிலேருந்து இதுவரைக்கும் எதுவுமே என்ன செய்யலை, கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ச்சியாக மோடியை விமர்சிக்கக்கூடிய, குறிப்பாக மோடி லைஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்க பொய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதில் அவர் படித்ததாக சொன்னது எல்லாமே கூட பொய் அப்படின்னு ஒரு பக்கம் மோடியை விமர்சிப்பவர்கள் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில், நீங்கள் என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து தலைகீழாக குதித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய இளவல் அண்ணாமலை, 20,000 புத்தகங்கள் படித்த அண்ணாமலை நல்ல மனுஷானா. எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் நான் பாராட்டணும் வரேன் அவர்கிட்ட. நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், சில சமயம் கொஞ்சம் இந்த 20,000 புத்தகம் படித்தேன், 360 டிகிரி இந்த மாதிரி எதையாவது சொன்னால் கூட, உயிரோடு இருக்கிற ஆற்காட்டாரை இறந்ததாக சொன்னால், இந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தால் கூட அவரே அறியாமல் சில சமயங்களில் உண்மையை உளறிடுவார். ஏற்கனவே 2-3 உண்மையை அப்படி உளறி இருக்கிறார். இப்போ ஒரு உண்மையை உளர்னார் பாருங்கள். மோடி படிக்காதவர், ஐயா கர்ம வீரர் காமராஜரை போல. அதுதான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இவங்க எல்லாம் என்ன நினச்சிருக்கானுங்கன்னா, படிக்காதவங்கெல்லாம் காமராஜரா அப்படியா? எனக்கு புரியவே இல்லை. காய் வேட்டி கட்டினவங்களாம் விவேகானந்தர் ஆயிடுவாங்களா? தாடி வைத்தவங்களெல்லாம் தாகூரா? மீசைகள் எல்லாம் பாரதியா? அப்படிங்கிற மாதிரி படிக்காதவர்கள் எல்லாம் காமராஜரா? அப்படி இல்லை. இப்போ அது ஒரு பக்கம். இப்போ மோடி படிக்கவில்லை அப்படின்னு யார் போட்டு உடச்சிட்டா உண்மையை? நம்ம அண்ணாமலை போட்டு உடச்சிட்டா. நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சமாக அதை பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள், நான் அப்புறம் பேசுகிறேன். அவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, அவங்க எல்லாம் படிக்காதவங்க. இங்கே கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் படிக்காதவர் தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான். நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான். அந்த படிக்காத நம்முடைய மேதை நரேந்திர மோடி அவர்கள். பார்த்துட்டீங்களா? இப்போ மோடி படிக்கவில்லை அப்படின்னு. இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். ஒன்று அண்ணாமலை போய் சொல்லணும், அல்லது மோடி போய் சொல்லணும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை எல்லாம் மீட்டெடுத்து ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபாய் போடப்படும் அப்படின்னு சொன்னப்போ எல்லோரும் கேட்டாங்க அதை பற்றி. அது நம்ம சும்மா காட்சிக்கு லொல்லலாய்க்கு சொன்னோன்னு சொல்லிட்டாங்க. ஜும்லா, எலெக்ஷன் ஜும்லா அப்படின்னு பாஜக தலைவர் சொன்னார். உங்களுக்கு எல்லாம் நினைவுக்குன்னு நினைக்கிறேன். அமித்ஷா உள்ளிட்ட எல்லோருமே அந்த கருத்தை தான் சொன்னாங்க. சொன்னாரா? நிரூபிங்கள், நான் அரசியலை விட்டே விலகுகிறேன் அப்படின்னு சவால் விட்டார் ஹெச் ராஜா. அதுக்கும் நம்ம பலமுறை ஆதாரங்களை கொடுத்துட்டோம். மோடி என்ன சொன்னார்? வெளிநாடுகளில் கருப்பு பணம் ஏராளமாக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சென்டென்ஸ். பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணங்களை எல்லாம் மீட்டால், அவ்வாறு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணங்களை எல்லாம் மீட்டால் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபா போட முடியும். அவ்வளோ கருப்பு பணம் அங்கே இருக்குது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், நான் ஆட்சிக்கு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்பேன். இது அடுத்த ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை மீட்பேன். சரி, மீட்டுருவேன். மீட்டா ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் 15 லட்ச ரூபா போட முடியும். அவ்வளோ கருப்பு பணம் அங்கே இருக்குது. அதுக்கு அதான அர்த்தம். இப்போ நீங்கள்
மீட்டு குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் 15 லட்ச ரூபா போடலைன்னா கூட பரவாயில்ல, அதை நாட்டுக்கு பயன்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நடக்கலை. இன்னும் மாறா அங்கே கருப்பு பணத்தினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது, அல்லது வெளிநாட்டு வங்கிகளில் முதலீடு செய்திருக்கக்கூடிய பணத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து விட்டது என்று அனைத்து ஊடகங்களும் கடந்த வாரம் தான் செய்தியை வெளியிட்டாங்க. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிநாட்டு வங்கிகளில் பணம் முதலீடு செய்யக்கூடிய இந்தியர்களுடைய பணத்தினுடைய முதலீட்டினுடைய அளவு அதிகரித்து விட்டதுன்னு. இது ஒரு தேர்தல் ஜும்லா. நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சொல்லி அவர் நான் அந்த ரயில் நிலையத்தில் டிவி ட்ரெயின் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ அந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷனே இல்லை அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. அந்த ஊரில் அப்போ ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது. அவருக்கு அந்த வயசு இருக்கும்போது, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் டீ விற்றேன். இப்படி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்றுலேயும் என்ன இருக்குது, விவாதமாகவும் அதில் கேள்விகளும் எழுந்து கொண்டே இருக்குதுன்னா நீங்கள் இன்றைக்கி தான் உண்மையை பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ஒரு பக்கம். இப்போ படிக்காத மோடி அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அண்ணாமலையின் மீது பாஜக எதுவும் நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பற்றி எரியும் வட இந்தியா. ராஜஸ்தானில் ஒரு டெய்லர் நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டே அவரை குத்தி அவரை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அப்போது இது ராஜஸ்தான் முழுவதும் ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி உடனடியாக தடை உத்தரவு போடப்பட்டு இணைய வசதியெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்குது. இப்போ ராஜஸ்தான் அப்படின்னோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு தெரில. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்களில் இப்போ ராஜஸ்தான் மட்டும்தான் கையில் இருக்குது. ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ரெண்டுலேயும் ஜெயித்தாங்க. மத்திய பிரதேசத்தில் அகைன் பாஜக என்ன ரூட் எடுப்பாங்கன்னு தெரியுமா, அந்த ரூட்டில் போய் திருப்பி ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸே வெற்றி பெற்றிருந்தாலும் அதன் பிறகு மத்திய பிரதேச காங்கிரஸ் ஆட்சி அமைத்த பிறகும் அந்த ஆட்சியை மாற்றிட்டு இப்போ மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சு. இப்போ மற்ற பெருவாரியான மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடிச்சிருச்சு. இப்போ அங்கே ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அங்கே தான் இப்போ இன்றைக்கி இந்த சிக்கல் நடந்திருக்குது. இதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு அரசியல் நிலைமையை நம்ம பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அங்கே பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை பார்க்குறோம். அங்கேயும் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ராஜஸ்தானில் அப்படி ஒரு கொடூரம், ஏற்கவே முடியாத ஒன்று. இன்றைக்கி கண்டனம் எங்கிருந்து எழுந்துச்சு தெரியுமா? இந்த பக்கத்துலேருந்து எழுந்த கண்டனத்தைலாம் விட்டுருங்க. இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் கண்டனம் தெரிவித்தார்கள். ஏராளமான அமைப்புகள் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. நான் மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜவாஹருல்லா சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறதுனால, சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹருல்லா ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். உதய்பூர் கொடூரம், மனிதநேய மக்கள் கட்சி கண்டனம். தன்னை தாக்கிய மக்களை நபிகளார் சபிக்கவும் இல்லை, எந்த இடத்துலையும் நபிகளார் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவும் இல்லையே. முகமது நபிகளார் அவர்கள் தன்னை நிந்தித்தவர்களை தனது வாழ்நாள் முழுவதும் உடல் ரீதியான எந்த தொந்தரவையும் தீங்கையும் அளிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது நபிகளார் மீதான அன்பு என்ற போர்வையில் தையல் கடைக்காரரை அவருடைய உயிரை பறித்த அந்த செயல், அதனை சமூக வலைதளத்தில் பரப்பியவர்கள் காட்டு மிராண்டித்தனமான செயலில் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னு அந்த படுகொலையை கண்டிக்கிறார். அந்த படுகொலை செய்து அந்த படுகொலையை சமூக வலைதளங்களில் பரப்பியவர்கள் காட்டு மிராண்டித்தனமான செயலில் ஈடுபட்டுள்ளனர் என்று இப்படி ஒரு கண்டன அறிக்கை. ஒருவேளை இது மாற்றி இப்படி நடந்துருந்துச்சுன்னா அந்த பக்கத்துலேருந்து வந்திருக்குமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. அது ஒரு பக்கம். இப்போ நாம் இங்கே விரும்புவது என்ன அப்படின்னா நல்லிணக்கம், அமைதி. அதற்கு எந்த வழியில் இடையூறு ஏற்பட்டாலும் அதை அனுமதிக்கக்கூடாது. இப்போ எந்த வழியில் இடையூறு ஏற்பட்டாலும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போய் ஒரு உயிரை பறிப்பது, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பதட்டம், அமைதியின்மை,
ஏற்கனவே இங்கே என்னெல்லாம் சிக்கல் போயிட்டுருக்குது. இப்போ ராஜஸ்தான் முதலமைச்சர் சொல்கிறார், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் மோடியும் இது குறித்து மௌனம் கலைக்க வேண்டும், பேசணும், வாயை திறக்கணும் அப்படின்னு கேட்குறார். இது ஒருவேளை வட இந்தியாவினுடைய இன்ன பிற மாநிலங்களுக்கு ஒருவேளை பரவும் அபாயம் ஏற்பட்டால், நாம் ஏற்கனவே இங்கே பொருளாதார ரீதியாக கொரோனா தாக்கம் எவ்வளவு சிக்கல்களில் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இது எவ்வாறான சிக்கல்களுக்குள் கொண்டு போய் முடிக்கும் என்பதை எல்லோரும் சிந்தித்து பார்க்கணும். நுபுர் சர்மா ஏன் கைது செய்யப்படவில்லை இன்னமும் என்ற கேள்வியை எல்லோரும் ஒரு பக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது, அந்த கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. ஏன் இந்த கேள்விகளுக்கு ஒன்றிய ஆளும் பாஜகவிடமிருந்து எந்த முறையான பதிலும் இல்லை என்ற கேள்வியிலும் நியாயம் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த மாதிரியான செயல்கள் என்பது அந்த நியாயத்தை ஒருபோதும் பெற்றுத்தராது. இந்த ரெண்டையும் சேர்த்து புரிந்து கொண்டால் நாம் 2024 இன்னும் 2 ஆண்டுகளில் தேர்தல், நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல். அப்போ இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு பாஜக மிக உறுதியான கைகளை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிக்காத மோடி மீண்டும் பிரதமராவதற்கு பாஜகவினர் மிக மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில், நான் சொல்லலை படிக்காத மோடின்னு அண்ணாமலை சொன்னார், அந்த படிக்காத மோடி மீண்டும் இந்தியாவினுடைய ஒருவேளை தெரில, அதனால தான் அவசரப்பட்டு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாரோ, பண மதிப்பிழப்பு. பட் மன்மோகன் சிங் உறுதியாக டாக்டரேட் பெற்றவர், பல உலக நாடுகளினுடைய பல்கலைக்கழகங்களில் பயின்றவர், தலை சிறந்த பொருளாதார அறிஞர். அதை அண்ணாமலை ஒத்துப்பார், மோடியும் ஒத்துப்பார். ஒருவேளை அது கூட சிக்கலாம் அப்படின்னு தெரியல. அதான் நான் முதலே சொன்னேன், படிக்காத காரணத்தினாலே எல்லோரும் என்ன ஆகிட முடியாது, காமராசர்கள் ஆகிவிட முடியாது. அவர் வாழ்க்கையை படித்தார், அவர்கிட்ட ஒரு பெரிய அனுபவம் வந்துச்சு. அப்புறம் எனக்கு இதே அண்ணாமலை தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஆங்கிலமே பேச தெரியாது ஒழுங்கா, டெல்லியில் போய் எப்படி உதவிகளை கேட்டு வருவாங்க அப்படின்லாம் கேட்டார். மோடி வெளிநாடு சென்றாலும் மொழிபெயர்ப்பாளர் பக்கத்திலே இருக்கிறார். ஒரு பக்கம் படிக்கலை அப்படின்னு தமிழ்நாட்டு அமைச்சர்களை கேலி கிண்டல் செய்வது, இன்னொரு பக்கம் படிக்காவிட்டாலும் பார்த்தீர்களா எங்கள் மோடியை அப்படின்னு பெருமை பேசுவது. வாட் இஸ் திஸ் அண்ணாமலை? உள்ளபடி நீங்கள் தான் ஒருவேளை தெரில, ஏதாவது கட்சியோட ஸ்லீப்பர் செல்லா என்ன யாது? இது இந்தியா போகும் இந்த திசைவழி போக்கு என்பது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது. வருங்கால சந்ததிகள் இந்த மண்ணில் எந்த மத சாதிய சண்டைகளும் மோதல்களும் இன்றி வாழ வேண்டும் என்று சொன்னால், இதில் இந்த ஆயுதத்தை தூக்குறதுனால எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. அதை அனைத்து தரப்பும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் உங்களுடைய கோரிக்கைகளோ உங்களுடைய நியாயங்களோ ஒரு நாளும் இந்த வழியில் வென்றெடுக்க முடியாதவை என்பதை இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருப்பதன் மூலம் அவங்க ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்கள் தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறை ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் பொருத்தி பார்க்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ தெளிவாக இருக்கிறாங்க, யாரும் போய் ஆதரிக்கலை அதை. ஆனால் நான் திருப்பியும் ஒரு கேள்வியை கேட்டு நிறைவு செய்கிறேன். ஒருவேளை இது அப்படியே மாறி நடந்துருந்துச்சுன்னா இங்கே எத்தனை ஹிந்தி இயக்கங்கள் இதை கடும் கண்டனத்தை பதிவு செய்திருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இங்கே எழாமல் இல்லை. அப்போது எல்லோரும் ஒன்றா நின்று எந்த பக்கம் தப்பு நடந்தாலும் கண்டிப்பதற்கு, அதை அவ்வாறு தவறு செய்பவர்களை நிராகரிப்பதற்கு முன் வருகின்ற பொழுது மட்டும்தான் இங்கே அமைதி பிறக்கும். அந்த அமைதியை நோக்கி அனைவரும் நகரோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.